இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. தமிழ்வின் நேயர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம். இலங்கையை ஒலுக்கி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலினால் ஏராளமான உயிரிழப்புகள் சம்பவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது மக்களினுடைய சொத்துக்கள், வீடுகளாக இருக்கலாம், ஏனைய பொருட்களாக இருக்கலாம், அழிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இலங்கையில் எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும், அதேபோல இவ்வாறு இடமளிக்கப்படுமாக இருந்தால் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதனை செய்ய தவறியதால் நாடு மிகப்பெரிய பேரழிவை இப்போது எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அது மாத்திரமல்லாது இவ்வாறான இந்த கட்டுமானங்கள் மூலமாக ஏராளமான உயிரிழப்புகள் சம்பவித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்டை மீள கட்டி எழுப்பக்கூடிய ஜனாதிபதி செயலகணியின் கீழ் சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்காக ஒரு தனிப்பிரிவு நிறுவுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும், அதன் கீழ் அனுமதியற்ற கட்டுமானங்களினுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகள் காண முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கக்கூடிய அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த 2 வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்க வேண்டும் என்றும், தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை இதற்காக பயன்படுத்துவதுடன் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்க வேண்டும். அதற்காக 2026ஆம் ஆண்டு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் ஏராளமான வீதிகள் துண்டாடப்பட்டிருக்கிறது. அது அத்துமீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல், அல்லது இந்த புனர் நிர்மாணம் செய்கின்ற நேரத்தில் அதில் மீளவும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போது திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்ததால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நவம்பர் 12ஆம் தேதிக்கு முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதனை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். புயல் வர இருப்பதாக இந்த வளிமண்டல திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பையும் வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய தாங்கள் கூறியது போல் இந்த எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தை போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதுபோன்ற பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை 14 நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விக்கு எழுப்பவில்லை. மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள். இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிகளுக்கும் இந்த தடுக்கக்கூடிய பொறுப்பு இருப்பதாகவும் அவர்கள் மக்களினுடைய வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளே என்றும் மஹிந்த ஜெயசிங்க ஒரு கரிசனையை வெளியிட்டிருக்கிறார். என்னதான் இந்த அனர்த்தம் வரப்போகிறது அப்படி என்று சொல்லி எதிர்க்கட்சிக்கு தெரிந்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் அந்த விடயத்தை மக்களுக்கு சொல்லவில்லை, அல்லது ஆளும் தரப்புகளுக்கு
அரசாங்கத்திற்கு அது அறிவிக்கவில்லை. அவ்வாறு அறிவிப்பார்களாக இருந்தால் இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்திலிருந்து முற்றுமுழுதாக விடுபடக்கூடியதாக இருந்திருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த டிட்வாக்கு பிறகு இலங்கை மிகவும் பாதிப்படக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த 2022 பொருளாதார சரிவை தொடர்ந்து IMF-னுடைய திட்டத்தின் கீழ் மீட்பு முயற்சிகள் தொடர்ந்தாலும் இந்த அளவிலான பேரழிவு பலவீனமான நிலைப்படுத்தல் ஆதாயங்களை மாற்றியமைக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் ராஜதந்திரியுமான மிலிந்த மொரகுட தெரிவித்திருக்கிறார். இந்தியாவினுடைய விரைவான பதில் இலங்கையினுடைய அனுபவம் வாய்ந்த பேரிடர் மேலாண்மை மற்றும் ராணுவ குழுக்களுக்கு முக்கியமான ஆதரவை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த டிட்வாவிற்கு பின்னர் இலங்கையினுடைய நிலையான மறுசீரமைப்பிற்கு பரந்த சர்வதேச ஈடுபாடு, இந்த வளங்களை திரட்டுதல் மற்றும் முதலீடு தேவைப்படுவதாக இருக்கின்றது. இலங்கைக்கான ஒருங்கிணைந்த இந்த பேரிடர் மறுசீரமைப்பு மற்றும் மீட்பு முயற்சியை இந்தியா வழிநடத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் இது எதிர்கால பிராந்திய ஒத்துழைப்பிற்கான முன்மாதிரியாகவும் செயல்படக்கூடும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது 1970களில் கொழும்புக்கு ஒரு சிறப்பு துறைமுக பயணத்தின் போது அப்போதைய INS விக்ராந்த் முன்னர் HMS ரெர்குலஸ் தந்தையுடன் ஏறியது தனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்போது தான் ஒரு சிறுவனாக இருந்ததாகவும் இந்த மாதிரி விமானங்கள் மற்றும் கப்பல்களை, குறிப்பாக விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்கும் பொழுதுபோக்கில் மூழ்கி இருந்ததாகவும் அந்த சந்திப்புகள் மறக்க முடியாதவையாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். INS சுகன்யா விரைவில் நடவடிக்கையை வலுப்படுத்த அவர்களுடன் இணைந்திருப்பதாகவும், எனவே இந்த புதிதாக கட்டப்பட்ட முழுமையான உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் 2025ஆம் ஆண்டு சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு மற்றும் இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்காக இலங்கைக்கு தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் என்ற அறிவிப்பு ஏக்கத்தை தூண்டியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த டிட்வா சூறாவளி இலங்கையை பேரழிவு சக்தியுடன் தாங்கியிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் இறந்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். உட்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதிக்கு பரவலான அழிவுடன் கூடிய ஒரு புயலாக இது வந்திருக்கிறது. இது அரசாங்கத்தை சர்வதேச உதவியை கோர தூண்டியிருக்கிறது. இந்தியா சில மணி நேரங்களுக்குள் பதிலளித்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் மனிதாபிமான நிவாரண நடவடிக்கைகள் விரைவாக திரட்டப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இப்படியாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையால் வழிநடத்தப்பட்ட இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் இலங்கைக்கு ஆதரவு அளிக்க முன்வந்த 3வது முக்கிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது முதலாவதாக இந்த COVID-19 தொற்று நோய் காலத்தில் தடுப்பூசி மைத்ரி முயற்சி மூலம் அடுத்து 2022ஆம் ஆண்டு இந்த பொருளாதார சரிவின் போது இந்தியா $4 பில்லியன் அதிகமான நிதியுதவியை வழங்கியது. இப்போது மீண்டும் 2025இல் விரைவான பேரிடர் நிவாரணம் மூலம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விமானம் தாங்கி கப்பல் குழு பாரம்பரியமாக போர் சண்டை அல்லது புவிசார் அரசியல் சமிஞ்சையுடன் தொடர்புடையது மனிதாபிமான நடவடிக்கையை தளமாக மாற்றியிருக்கிறது. இந்த அவசர கால பொருட்கள், மருத்துவ உதவி, தளவாட ஆதரவு மற்றும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஆதரித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது இலங்கையில் இந்த முயற்சிகள் வளர்ந்து வரக்கூடிய பன்முக உலகில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய இந்த ராஜதந்திரத்திற்கான பெருகிய முறையில் பொருத்தமான மாதிரியை இந்தியாவிற்கு வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்திய இலங்கை உறவு அவ்வப்போது நிகழக்கூடிய செயல்களுக்கு அப்பால் நெகிழ்வான பதிலளிக்கக்கூடிய மற்றும் பல பரிணாமங்களை கொண்ட ஒத்துழைப்பின் வடிவமாக பரிணமித்திருப்பதாகவும் இந்த மனிதாபிமான பொருளாதார மற்றும் மூலோபாய சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாகவும் இலங்கையினுடைய மிக மோசமான தருணங்களில் ஒன்றாக இந்த INS விக்ராந்தின் இருப்பின் அடையாளத்தை மிகைப்படுத்த முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக இந்தியாவினுடைய இந்த பேரிடர் உதவிகளுக்கு மிலிந்த மொரகுட ஒரு வாழ்த்தையும் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த இந்தியாவினுடைய உதவிகளுக்கு பாராட்டையும் மிலிந்த மொரகுட சொல்லியிருக்கிறார். மீண்டும் மற்றொரு நடப்பு விவகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி.